புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை. இந்த புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையில் கடன் பிரச்சனை, கடன் சுமையை முற்றிலும் குறைப்பதற்கான எளிமையான வெள்ள பரிகாரம் செய்து பாருங்கள். 1 கிலோ வெல்லம் வாங்கி அதை தானமாக கோவிலில் உள்ள அர்ச்சகருக்கோ அல்லது பிராமணருக்கோ கொடுக்க வேண்டும். இதை செய்தால் கடன் சுமை முற்றிலும் குறையும் என்று நம்பப்படுகிறது. இல்லை என்றால் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில் குளங்களிலோ அல்லது ஆறுகளிலோ 1/2 கிலோ வெல்லம் வாங்கி கொண்டு சென்று நமது கையாலேயே கரைத்து விட வேண்டும். அப்படி ஆறு, குளம் இதெல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லன்னு சொல்றவங்க, கிணறு போன்ற நீர்நிலைகள் கூட கரைத்து விடலாம். கரைத்து விடும்போது இந்த வெல்லம் கரைவது போல் கடன் சுமையும் கரைந்து போகட்டும் என மனதில் சொல்லிக்கொண்டே கரைத்து விட வேண்டும். அதேபோல் சனிதோஷம் விலகுவதற்கு இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலம் சனிதோஷம் நீங்கி வாழ்வில் ஏற்றம் பெறுவர். அத்தோடு அஷ்டம சனி, கண்டக சனி, ஏழரை சனி போன்ற சனியின் பிடியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியின் உக்கிரம் குறையும். சனியால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் ஏற்றம் பெறுவர். புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் நாம் பெருமாளின் அருளோடு சேர்த்து குலதெய்வத்தின் அருளையும் முழுமையாக பெறலாம். இதனால் வீட்டில் உள்ள அனைத்து பொருளாதார பிரச்சனைகளும் தீரும், செல்வம் செழிக்கும், அத்தோடு வீட்டில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும்.